நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தென்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மனநிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் சொக்கலிங்கம் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நாள் இரவும் 9:30 to 10:30 மணி நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day, 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு அதற்கான விளக்கம் பார்த்து கலந்தாய்ச்சி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அடைந்திருக்கிற பக்கம் ஜூலை மாதம் 15ஆம் நாள். இந்த ஜூலை மாதம் 15ஆம் நாளுக்கான சிந்தனையை வாசிச்சுட்டு அதற்கப்புறமா விளக்கம் கலந்தாய்வுக்கு கடந்து செல்வோம். ஜூலை 15 பக்கத்தை வாசிப்பதற்கு நண்பர் சொக்கலிங்கம் அவர்களை அன்போட பணியோடு அழைக்கிறேன். ஓடியோ சொக்கலிங்கம், ஜூலை 15. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார். தோழமையின் இன்றைய சிந்தனை. தோழமையில் இணைந்து தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ ஆரம்பித்ததன் விளைவாக நாம் பெறவே முடியாதென நிற்கிருந்த உள்ள அமைதியையும் உள்ள சமநிலையும் அடைய ஆரம்பித்தோம். அதன் பின்னர் நம்மை நழுவி சென்று கொண்டிருந்த மன அமைதியும் உள்ள சமநிலையும் நாம் பெறவும் ஆரம்பித்தோம். எல்லாவுமே இறுதி நன்மையில் மட்டுமே முடிவரும். எல்லாவுமே இறுதியில் நன்மையில் மட்டுமே முடிவரும் என்ற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் கிடைப்பதுவே ஆழ்மன அமைதி ஆகும். வெளிமட்டத்தில் எல்லாவற்றையும் நன்மையாக தோற்றம் தரும் வண்ணம் வைத்துக் கொள்வதால் மட்டுமே மன அமைதி கிடைத்து விடாது. பல விஷயங்கள் வெளிமட்டத்தில் தவறாக நடப்பது போல் தோன்றலாம். பல பெரிய விஷயங்கள் தவறாக நிகழ்ந்து நம் மன அமைதியை குலைக்கவும் செய்யலாம். ஆனால் மனதின் ஆழத்தில் இறுதியில் எல்லாம் நன்மையாகவே முடிவரும் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம். இன்று குடிக்காமல் தெளிவுடன் வாழ்கின்றோம். நான் என் மனதின் ஆழத்தில் அமைதியை அடைந்து உள்ள சமநிலையில் உணர்கின்றேனா? இன்றைக்கான தியானம். நிலையான வாழ்விற்கு இட்டுச் செல்லும் ஏணியின் மேல் இன்று நான் ஏறிக்கொண்டிருக்கின்றேன். இறையருள் பேராற்றல் என் பாதத்தை பாதுகாப்பற்ற ஒரு ஏணி படிகளின் மேல் ஊன்ற வைப்பார் என்று சந்தேகப்படுகின்றேனா? ஏணிப்படிகளில் ஆதாரங்கள், அவற்றை தாங்கும் சக்திகள் நான் அறியாத என் புற கண்களால் நான் காண முடியாத இடத்தில் அமைந்திருக்கலாம். இறையருள் பேராற்றல் மீது உறுதியான நம்பிக்கையுடன் என் வாழ்க்கை படிகளில் மேல் ஏறி வர வேண்டுமென இறையருள் பேராற்றல் விரும்புகின்றது. நம்பிக்கையுடன் நான் அடியெடுத்து வைக்க வேண்டும். நான் ஏற வேண்டிய ஏணிப்படிகளை பாதுகாப்புடன் அமைந்துள்ளது. இந்த நம்பிக்கை எனக்கு சக்தி அளிக்கும். என் பாதுகாப்பை இறையருள் பேராற்றலின் பொறுப்பில் நம்பிக்கையுடன் நான் விட்டுவிட வேண்டும். இறையருள் பேராற்றல் என்னை கைவிடவே மாட்டாது. தொடர்ந்து முன்னேற தேவையான சக்தியை எனக்கு தொடர்ந்து அளிக்கும். இதுக்கான பிரார்த்தனை. பயமின்றி வாழ்க்கையில் ஏணிப்படிகளில் ஏற வேண்டும் என வேண்டுகிறேன். நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் விடாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் எனவும் வேண்டுகிறேன். நன்றி சொக்கலிங்கம். நன்றி சொக்கலிங்கம். நன்றி சொக்கலிங்கம். நன்றி சார். நன்றி 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 நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தென்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மனநிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் குடிக்க ஆரம்பிச்சது என்னுடைய 19வது வயசுல. காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க நேரத்துல நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மனநிலை ரொம்ப குழப்பமாக, அதாவது பயங்கர குழப்பமாக இருக்கும்லாம் தோணாது. காலையில காலேஜுக்கு போகணும்னா காலேஜுக்கு போகணும், காலையில இருந்து குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், காலேஜ் போகணும், படிக்கணும், எக்ஸாம் வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு குழப்பம்லாம் இருக்கவே இருக்காது.
என் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்ததுனால மன அமைதி, ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட் இதெல்லாம் பெருசா பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா 19 வயசுல நான் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக 20 வருடங்கள் நான் குடிச்சேன். 39 வயசு வரைக்கும் குடிச்சேன். கொஞ்சம் 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 கொஞ்சமா இறங்கி அந்த ஏஏ தோழமைக்கு வந்து சேர்ந்த அந்த நேரத்துல 39, 40 வயசுல என்னுடைய உள்ள சமநிலை, மன அமைதி பயங்கரமான பாதிப்புக்கு ஆளாகி இருந்தது. எப்ப பார்த்தாலும் சரிதான், எந்த செயல் செய்யணும்னாலும் சரிதான், குழப்பம்தான். குடிக்கலாமா வேண்டாமான்னு கூட குழப்பம்தான். குடிக்கணும்னு நினைச்சா குடிக்க வேண்டாம்னு ஒரு மனசு சொல்லும். வேலைக்கு போலாமான்னு நினைச்சா இன்னொரு மனசு இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லும். சினிமா போலாம்னு நினைச்சா இன்னொரு மனசு சினிமா போக வேண்டாம்னு சொல்லும். ஒரு தப்பான காம ரீதியான செயல் செய்யணும்னா ஒரு மனசு சரின்னு சொல்லும், இன்னொரு மனசு செய்யாத சொல்லும். ஸோ அந்த 39, 40வது வயசுல எல்லாம் என்னுடைய மன அமைதியும் என்னுடைய அந்த உள்ள சமநிலையும், ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டும் படிப்படியாக பாதிப்பு உள்ளாகி ஏஏ தலைமையில வந்து இணைந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு முழுசு குழம்பி போன ஒரு மனுஷனாக, உள்ள சமநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஏஏ தோழமைக்கு வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமாக ஏஏ தோழமையின் உதவியோட, ஏஏ தோழமையில என்னுடைய ஸ்பான்சர், இன்னும் பெரிய பெரிய மூத்த நண்பர்கள் அவங்களோட உதவியோட, பிக் போர்டு உதவியோட, ஏஏ தோழமை அன்பான ஆதரவோட, ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையின் செயல் திட்டத்தை வாழ முயற்சி, பயிற்சி, சாதகம் செய்த அந்த அனுபவங்களால மிகுந்த பாதிப்பு உள்ளாகி இருந்த அந்த மன அமைதியும் உள்ள சமநிலையும் படிப்படியாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளார மீட்டு வரப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கும் 100% மன அமைதியோட 100% ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டோட உள்ள சமநிலையோட நான் இருக்கிறேன்னு கேட்டா உடனே சொல்ல முடியாது. ஆனா 40 வயசுல நான் வந்து சேர்ந்ததுக்கும் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 69 வயசு முடிஞ்சு 70வது வயசுல அடி எடுத்து வைக்கப்படும் இந்த நேரத்திலயும் சரி, ஒரு 80% ஆச்சும் மன அமைதியோட நான் வாழ்றேன். இன்னைக்கு குழப்பமே கிடையாது. 9:30 மணிக்கு மீட்டிங் போகணும்னா போனோம், அவ்வளவுதான். அதுல குழப்பம்லாம் எனக்கு கிடையாது. முக்கால்வாசி விஷயங்கள்ல எனக்கு குழப்பம்லாம் கிடையாது. ஸோ ஏஏ தோழமையுடைய உதவியால, ஏஏ தோழமை நண்பர்களோட ஆதரவால, ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புகளின் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ முயற்சி செய்ததால என்னுடைய பாதிப்புக்கு உள்ளாயிருந்த அந்த மன அமைதியும் உள்ள சமநிலையும் படிப்படியாக மீட்டு வரப்பட ஆரம்பித்தது. சந்தேகமே கிடையாது. குடிச்சுக்கிட்டு இருந்த இறுதி நாட்கள்ல இனி நானெல்லாம் குடிக்காம மன அமைதி, மன தெளிவோட வாழ்றது, உள்ள சமநிலையோட வாழ்றது, உள்ள சமநிலைன்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறமா உள்ள சமநிலையோட வாழ்ற அந்த நிலைய அடையவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுது. நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது, முடியவே முடியாது அப்படின்னு தோன்றிய மனநிலைகள் 40வது வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சாத்தியப்பட ஆரம்பித்தன. ஆமா, இது நான் உணர்றது இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. After we have sobered up through the AA program, we gradually began to get a peace of mind and serenity which we never thought were possible. கிடைக்கவே கிடைக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுது, கூட்ட கேஸ், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சில மனநிலைகள் தோழமைக்கு வந்ததுக்கு அப்புறமாக படிப்படியாக கிராஜுவலா உடனே ஒரே அடியாக இல்லை, கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியப்பட ஆரம்பிச்சது. ஏஏ தோழமையில வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமாக மது அருந்துவதை நிறுத்தி விட்டதால மது போதையற்ற உடல் நிதானம் இயல்பாக வந்து இணைந்தது. குடிக்கிறது நிறுத்திட்டோம்னு வைங்களேன், குடிக்கிற போதை இருக்காது, குடிக்கிறதுக்காக பணம் விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அடுத்த நாள் காலையில ஹேங் ஓவர் இருக்காது. மது போதையற்ற உடல் நிதானம் குடிக்கிறது நிறுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த மது போதையற்ற உடல் நிதானத்தை தொடர்ந்து ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்துல செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக உடல் நிதானத்தையும் தாண்டிய ஒரு மன தெளிவு, எமோஷனல் சொபரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன தெளிவு படிப்படியாக எனக்குள்ளார வர ஆரம்பிச்சு. கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடையாக்காது, அடையவே முடியாது அப்படின்ற
மனநிலைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்தனையுடைய 2வது வரியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. This peace of mind and serenity is based on the feeling that all is fundamentally well. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. This peace of mind and serenity is based on the feeling that all is fundamentally well. எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா படம். அந்த படத்துல ஒரு டயலாக் ஹீரோ பேசிட்டே இருப்பாரு எப்பவுமே. எப்பயாச்சும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்துல நெஞ்சில கை வச்சு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லிட்டோம். உன்னுடைய மனசு தானாக அமைதிப்பட்டுரும். எல்லாம் நல்லாதான் நடக்குது, நல்லாதான் நடக்குது, நல்லாதான் நடக்குது. வெளிப்புறத்துலதான் எல்லாம் புலம்புற மாதிரி தோணுது, உள்ளுக்குள்ளார எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை அந்த படத்துல சொல்லுவாங்க. ஆல் இஸ் வெல் அப்படின்றது. பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் செரினிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீலிங் தட் ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல். ஆழ்மன அமைதி, உள்ள சமநிலையை அனுபவித்து வரும் மனத்தில் மனிதர்களது வாழ்வுல வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இல்லாமலே இருக்கும் அப்படின்னு அர்த்தமே படாது. தோழமையில சேர்ந்துட்டா எனக்கு வயிறு வலிக்கவே வலிக்காது, தலை வலிக்கவே வலிக்காது, உடம்புல நோய்கள் வரவே வராது, கோபம் வராது, பயம் வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வரும் வரும் எல்லாமே வரும். ஆனா என்ன நேர்ந்தாலும் சரிதான் அந்த நிகழ்வு ஒரு அடிப்படை நன்மைக்காக மட்டுமே இறையர் பேராற்றலால் நிகழ்த்தப்படுகின்றது அப்படின்னு உறுதியாக தன் மனசுக்குள்ளார நம்புவராக நான் இருக்கணும் அப்படின்னு தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் எனக்கு ஆலோசனை சொல்லுது. இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்பவரது மனநிலை எப்படி இருக்கும்னா, என்ன நேர்ந்தாலும் சரிதான் அது ஒரு அடிப்படை நன்மைக்காகவே நிகழ்கின்றது அப்படின்ற மனநிலையில இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றோம் நிச்சயமாக அடைவாங்க அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லுது. This peace of mind and serenity is based on the feeling that all is fundamentally well. மேலோட்டமாக பார்த்தா குழப்பங்கள், மன அழுத்தங்கள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ், சவால்கள் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். குழப்பங்கள் இல்லாம எப்படி இருக்கும்? யாராச்சும் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே தானே இருக்கும். மன அழுத்தம், லேச சுண்டு விரல்ல ஒரு புண்ணு வந்துட்டா கூட மனசு அந்த புண்ணை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எப்படி இருக்கும்? இது சாதாரண புண்ணா அல்லது கேன்சர் கட்டியா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தங்கள் உருவாகத்தான் செய்யும். வாழ்க்கையில சவால்கள், சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். குழப்பங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியிலையும் ஆழமாக வேரூன்றி போயிருக்கக்கூடிய பாதுகாப்பு, மன அமைதி, உள்ள சமநிலை ஆகிய உணர்வுகளை ஒரு மனுஷன் எப்ப பெறுவான்? இந்த 12 ஸ்டெப் ரெக்கவரி ப்ரோக்ராம வாழ்க்கையாக வாழ்பவருக்கு அந்த நிலை, மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு இறுதி நன்மைக்காக மட்டும்தான். எது நடந்தாலும் சரிதான், அது நல்லதுக்காக மட்டும்தான். எது நடந்தாலும் அது நல்லதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த எண்ணத்தை தான் இன்னைக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க. The peace of mind and serenity is based on the feeling that all is fundamentally well. வெளிப்புறத்துல நிறைய குழப்பங்கள் வரும், கவலைகள் வரும், பயங்கள் வரும், பொறாம வரும், அது வரும், இது வரும், எது வந்தாலும் சரிதான். எல்லாமே அடிப்படையில ஃபண்டமெண்டலி ஒரு நல்லதுக்காக அப்படின்ற அந்த கருத்து எப்படி நமக்குள்ளார வருது அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்க சொல்றாங்க இன்னைக்கு. Fundamental security feeling originates from within, rising out of a deep trust in life's natural order. Fundamental security originates from within. அடிப்படை பாதுகாப்பு உணர்வு ஒரு மனிதனுடைய மனதின் அடி ஆழத்துல இருந்து தான் உருவாகி வருது, வெளியே இருந்து இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளார இருந்துதான் அந்த அடிப்படையான வாழ்வின் பாதுகாப்பு உணர்வு உருவாகி வருது.
வாழ்வின் இயல்பான நிகழ்வுகள் அடிப்படையில ஒரு நன்மைக்காகவே நிகழ்கின்றன அப்படின்ற ஆழமான நம்பிக்கையின் விளைவுதான் இந்த ஆழ்மன அமைதியும் உள்ள சமநிலையும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாம கொஞ்சம் ஆழமா ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லதுக்குதான் நடக்குது. அது எப்படி? எனக்கு தலையில ஒரு அடிபட்டு இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுது, அல்லது ஒரு மரணம் நிகழ்ந்து போச்சுது, எல்லாம் எப்படி? இன்னைக்கு புரியாது தம்பி. உன்னுடைய திட்டத்துல இது புரியவே, மனசை வச்சு யோசிச்சு பார்த்தா புரியாது. ஆனா நீ ஆழமாக சிந்திச்சு பாக்குறப்ப அடிப்படையில எல்லாமே ஒரு அடிப்படை நன்மைக்காக மட்டுமே நிகழ்கின்றன இப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில உருவாகக்கூடிய ஒரு மனநிலை. அந்த நம்பிக்கை உள்ள மனுஷனுக்கு எப்பவுமே மனசுல உள்ள அமைதி கெட்டு போகவே போகாது, அவனுடைய உள்ளம் தடுமாறாது அப்படின்ற கருத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்மன அமைதி என்பது உடல் மன இந்த ரெண்டும் சுகபோகத்துல இருக்கிறதுனால வரக்கூடியது அப்படின்னு நினைச்சா தவறான நினைப்பு. ஆழ்மன அமைதி என்பது உடல் மனம் ஆகிய ரெண்டும் சுகபோக நிலையில இருப்பதால வர்றது அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறான ஒரு உணர்வு, மிக தவறான ஒரு எண்ணம், மிக மிக தவறான சிந்தனை. சுக உணர்வு புற சூழல்களை சார்ந்தது. இந்த இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போனா பயங்கரமா சுடுது, ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்தா சுகமா இருக்குது. ஸோ நான் ஏசி ரூம்ல உட்கார்ந்தா உள்ள சமநிலையில மன அமைதியில நான் இருப்பேன், ஆழ்மன அமைதியில இருப்பேன்னு நானா நினைச்சுக்கிட்டா அது தவறான உணர்வு. அது புக உணர்வு புற சூழலை சார்ந்தது, அது தற்காலிகமாக இருக்கிறது. என்னதான் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டா மறுபடியும் கசன்னா இருக்குது. ஆனா ஆழ்மன அமைதி என்பது நிறைவான மனமுடையவர்கள்ட்ட மட்டும்தான் காணப்படக்கூடிய ஒரு நிலையான உணர்வு ஆகும். இந்த சுகபோக உணர்வுகள் எல்லாம் வரும் போகும் கடந்து போயிடும். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ உன்னுடைய ஆழ் மனதுல ஒரு பெர்மனண்டான அமைதியவும் எல்லாமே நல்லதுக்குதான் நடக்குது அப்படின்ற உறுதியான நம்பிக்கையை நீ அடைஞ்சிட்டா உன்னுடைய மன அமைதி நிலையாக நிலைச்சிருக்கக்கூடிய ஒண்ணாக இருக்கும். சுக உணர்வு தற்காலிகமானது, மன அமைதி நிலையான ஒன்று. இது எப்படி கிடைக்குது? உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வதால் உருவாகக்கூடிய நிலையான உணர்வு மன அமைதியாகும். என்ன நடந்தாலும் சரி உள்ளதை உள்ளபடி கூட்டியோ குறைச்சோ இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்றது, அதனால உருவாகக்கூடிய உணர்வு தான் மன அமைதி ஆகும். இது வேறவாக இருக்கணும், ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் கலரா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் 5 அடி 6 அங்குலம் இருக்கிறேன், 5 அடி 7 அங்குலம் இருக்கிறேன், இன்னொரு 5 அங்குலம் கூட இருந்து ஒரு 6 அடியா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு வகையான வேலை கிடைச்சிருந்து இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதெல்லாம் மனசை குழப்பக்கூடிய விஷயங்கள். நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அந்த நிலையிலேயே என்னை ஏற்றுக்கொள்வதால் உருவாகக்கூடிய நிலையான உணர்வு மன அமைதி ஆகும். உண்மை வேறாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்கி உள்ளத்தை அலக்களிக்க ஆரம்பிச்சிடும். நான் யாரு? ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அவ்வளவுதான். குறைச்சல் இல்லை. அனைத்தும் நன்மைக்கே நிகழ்கின்றன என்ற உண்மையை உணர்வதால் உருவாகும் ஆழ்மன அமைதியை அனுபவிக்க ஆரம்பித்த பின் நான் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினை ஆற்றுவது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ரியாக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் குறைஞ்சிரும். எல்லாமே நல்லதுதான், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற ஆன நிலையில வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லதுக்கே நிகழ்கின்றன என்ற உண்மையை உணரும் போது ஆழ்மன அமைதியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஆழ்மன அமைதியை அனுபவிக்க பழகினதுக்கு அப்புறமாக நாம எப்பவுமே சூழ்நிலைகளுக்காக ரியாக்ட் பண்ணவே மாட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் இறுதி நன்மைக்கே அப்படின்ற உண்மையை ஏற்று ஆழ்மன அமைதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற கேள்வி எழுது. ஆலிஸ்வல் சொல்றீங்க, அது எப்படி? பாம்பு கடிக்கையில் பாழ் முழ துடிக்கையில் யாரையா சிரிக்க முடியும்? துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க
என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க. ஆனா பாம்பு வந்து கடிக்கும் போது, பால் உடல் துடிக்கும் போது, ஒருத்தன் என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டும் போது, என்னை அடிக்க வரும்போது, என்னை கேவலமா பேச வரும்போது, எப்படியா எல்லா நன்மைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. என்னை யாராச்சும் ஏதாச்சும் மோசமா நடத்துனாங்கன்னா, அந்த நடத்துதலுக்கு என் பங்குல நான் என்ன காரணம் செஞ்சிருக்கேன் அப்படின்றத யோசிச்சு பார்த்து, நிகழ்காலத்துல அந்த நிகழ்வை நீ திருத்திக்கோ. லிவிங் இன் த பிரசன்ட். நிகழ்காலத்துல செய்யற தவற நீ செய்யறது நிறுத்திட்டேன்னா, நிகழ்காலத்துல நீ வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா, எல்லாம் இறுதி நன்மைக்கே நிகழ்கின்றது அப்படின்ற உண்மை உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நிகழ்காலத்துல வாழாம கடந்த காலத்திலயோ அல்லது எதிர்காலத்திலயோ வாழ்ந்துட்டு இருந்தால், கடந்த கால குற்ற உணர்ச்சியிலையும் எதிர்காலம் குறித்த பயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்தால், நிகழ்காலத்துல வாழாம இருந்தால், ஆழ்மன அமைதியையும் உள்ள சமநிலையையும் உன்னால அனுபவிக்கவே முடியாது. இதை அடையிறது எப்படி? நிகழ்வரி நிலையில மைண்ட்ஃபுல்லா இரு. மைண்ட்ஃபுல்லா இரு. என்ன நடக்குது அப்படின்றது கவனிச்ச வண்ணம் இரு. நிகழ்வரி நிலையில வாழு. தியானத்துல எப்பவுமே வாழ கத்துக்கோ. எப்பயாச்சும் ஒரு குழப்பம் வந்துதானே சரிதான். உன் வீட்டுல உனக்குன்னு ஒரு புனிதமான இடத்த, ஒரு 3க்கு 3 இடத்த உருவாக்கி வச்சுக்கோ. அந்த 3க்கு 3 இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாரு. எல்லா விதி நன்மைக்காக நிகழ்கிறது அப்படின்ற மனநிலைய ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அடைஞ்சிருவ. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன், நிகழ்வரி நிலையில வாழ்றது, தியானத்தன்மையில வாழ்றது, இது எல்லாம் இறுதி நன்மைக்கு என்ற உணர்வை என்ற உண்மையை உணர்வதற்கான ஒரு அணுகுமுறை. செப்பரேட்டிங் சர்ஃபேஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க உளவியல்ல. செப்பரேட்டிங் த சர்ஃபேஸ் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ். புற தோற்றத்தையும் உள்ளார்ந்த மன அமைதியும் பிரிச்சு பார்க்கிறது. என்னுடைய உள்ளார்ந்த மன அமைதி புற நிகழ்வுகளால நிர்ணயிக்கப்பட அனுமதிக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரிதான், நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணேன்னா உள்ள சமநிலையை நான் இழந்து போயிடுவேன். ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், கோவப்பட்டுருவேன், பயப்பட்டுருவேன், பொறாமப்பட்டுருவேன், சந்தேகப்பட்டுருவேன், ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டு காம வசப்பட்டுருவேன். செப்பரேட்டிங் சர்ஃபேஸ் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ். புற தோற்றத்தையும் உள்ளார்ந்த மனநிலையையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய பக்குவத்தை நான் அடைஞ்சிட்டேன்னா, ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற அந்த உண்மையை எனக்கு உணர ஆரம்பிக்கும். லூஸ் கார்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட உளவியல்ல சொல்லுவாங்க. வேர் லைஃப் அஸ் a லூஸ் கார்மெண்ட். உலகை ஒரு தளர்வான ஆடையை அணிந்து கொள்வது போல அணிந்து கொள். வேர் த வேர்ல்ட் as a லூஸ் கார்மெண்ட். வாழ்வின் தவிர்க்க முடியாத நிலை மாறும் அல்லது கடினமான தன்மையால் நிலை குலையாமல், உடைந்து போகாமல், அதனுடன் ஈடுபடாமல், எஸ் லைஃப் ரொம்ப டைட்டா இருக்கு வச்சுக்காத. வேரிங் த வேர்ல்ட் as a லூஸ் கார்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்படி இருந்திருந்தேன்னா எல்லாமே ஃபண்டமெண்டலா நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்ற மனநிலையை நீ வந்து அடைய ஆரம்பிப்ப. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் அமைதியற்றதாக இருக்கும்போது அமைதியான மனதை எல்லாம் நன்மைக்கு என்ற மனநிலையால் ஒன்னுக்குள்ளார நீயே உருவாக்கி கொள்ள முடியும். ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல். ஆல் இஸ், இது வந்து ரொம்ப அடிப்படை தத்துவம். எப்படியா எப்படியா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரி இருந்தாங்களாம். ஒரு மந்திரிய இருந்த உடனே அந்த மந்திரிக்கு ஒரு நாளைக்கு வந்து வேட்டைக்கு போறப்ப வந்து ராஜாவுக்கு கையில அடிபட்டுருச்சுலாம். லேசா ஒரு அடிபட்டுருச்சுலாம். அவர் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. வழியில துடிச்சிட்டு இருக்கப்போ இந்த மந்திரி சொன்னாராம், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்னு. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா என் கையில அடிபட்டு ரத்தம் வருது, நீ வந்து எல்லாம் நல்லதுக்கே நடக்கிறோம்னா அந்த மந்திரியை பிடிச்சி சிறையில் அடைச்சிடு அப்படின்னா. உடனே அவரு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லதுதான் நல்லதுதான் அப்படின்னா. ராஜா சிரிச்சுக்கிட்டு, உன்னைய சிறையில அடைச்சி வந்த உடனே உனக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன், உனக்கு அது நல்லதுன்னு தோணுதா? வேட்டைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், வந்து பாத்துக்கலாம். வேட்டைக்கு போன உடனே அந்த வேட்டையில ஒரு நேரத்துல ஏதோ ஒரு வழி தப்பி போய் அந்த மலை ஜாதி மக்கள்கிட்ட, அந்த மனிதர்களை கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு மலைவாசிகள்கிட்ட போய் இந்த ராஜா மாட்டிக்கிறாரு. வழி தப்பி போய் உடனே அந்த ராஜா வந்து புடிச்சு போட்டு அவரை கடவுளுக்கு பலி கொடுக்கறது அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறாங்க.
கடவுளுக்கு பலி கொடுக்கறப்ப கொண்டு போய் வச்ச உடனே பலி கொடுக்க போற நேரத்துல அந்த மலைவாசிகளுடைய தலைவன் சொன்னான், நான் பாரு அந்த ராஜாவுடைய கையில ஏதோ அடிபட்டிருக்கு, முழுசாக இருக்கக்கூடிய இல்லாத ஒரு பலியை கடவுளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நமக்கு சட்டம் இருக்கு, அதனால அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ராஜாவை அவுத்து விட்டுட்டாங்க. உடனே அப்பதான் அந்த மந்திரி சொன்னானே, ஆமா கையில அடிபட்டது கூட ஒரு நல்லதுக்கு தான் அப்படி சொன்னானே, ஆமா ஆமா அப்படின்னு அவசர அவசரமா வந்து அந்த மந்திரிய விடுவிச்சு, நீ சொன்னது சரிதான், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ராஜா அந்த மந்திரிட்ட கேட்டானா, ஆமா சரி, எனக்கு கையில அடிபட்டது நன்மைக்குன்னு சொன்ன ரைட்டு தான், உன்னைய சிறையில அடிச்சு வந்த உடனே மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேனே, அதை எப்படி நல்லதுக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். சப்போஸ் என்னைய சிறையில அடைக்கலன்னா என்னைய உங்க கூட கூட்டு போயிருப்பீங்க, உங்க கையில அடிபட்டு இருக்கு உங்களை விட்டுருப்பாங்க, ஆனா என் கையில அடிபடாம இருக்குல்ல, என்னைய தலையை வெட்டி கடவுளுக்கு பலி கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால அதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னான். அதாவது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன கதை. ஆனா ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற கருத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கதை. சுற்றியுள்ள உலகம் அமைதியற்றதாக இருக்கும்போது அமைதியான மனதை எல்லாம் இறுதியான நன்மைக்கே அப்படின்ற மனநிலை ஒரு தனி மனிதனுக்கு உருவாக்கி தரும். என்ன நடந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வா. நான் குடி நோயாளியாக மாறி அசிங்கம் அவமானம் எவ்வளவோ பட்டது, எல்லாம் இறுதி நன்மைக்கு தானே. நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, நான் குடி நோயாளிகளாக மாறினதுக்கு நன்றி சொல்றேன், ஏன்னா எனக்கு கிடைச்சது, இந்த இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் கிடைச்சது, ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் இறுதியான நன்மைக்காக நடக்கின்றது. அதாவது நான் ஒரு காலத்துல இறை மறுப்பாளன், கடவுளே இல்ல, கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அலையிற கூட்டத்தோட வந்தவன், இன்னைக்கும் அந்த கருத்துக்கள் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா இறையர் பேராற்றல் எனக்குள்ளார கடவுளை குறிச்ச ஒரு கருத்தை நான் உருவாக்கி கொண்டதுக்கு அப்புறமாக இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், கடவுளை கையெடுத்து கும்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்ததால நான் பட்ட அசிங்கம் அவமானம் வலி வேதனை துன்பம் துயரம் சிக்கல் எல்லாமே நல்லதுக்கு தானே, எல்லாமே ஒரு இறுதி நன்மைக்கு தானே நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பாக்குறப்ப உண்மையிலேயே மெய் சிலிர்க்குது. The peace of mind is based on the feeling that fundamentally all is well. இது இன்னைக்கு சிந்தனையோடைய மைய கரு. The peace of mind is based on a feeling that fundamentally all is well. That does not mean that all is well on the surface level of things. Little things keep going wrong, big things can keep upsetting us. அப்போ all is well னு சொல்றப்ப எல்லாம் இறுதி நன்மைக்கே முடிவுறும் அப்படின்னு சொல்றப்ப இது உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில கிடைக்கக்கூடிய வாழ்மன அமைதி ஆகும். இப்படி சொல்றதால வெளி மட்டத்துல எனக்கு துன்பங்கள் நேராது வலி வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வெளி மட்டத்துல எனக்கு எல்லாமே நடக்கும், எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது மாதிரிதான் ஒரு பெரிய பெரிய சிவாச்சாரியார்களுக்கும் நடக்கும், பெரிய பெரிய ஆச்சாரியார்களுக்கும் அது நடக்கும், எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். வெளி மட்டத்தில் எல்லாமே நன்மையாக வைத்துக் கொள்வதால் மட்டும் மன அமைதி கிடைத்து விடாது. பல பல சிறு விஷயங்கள் தவறாக போய் என்னை அப்செட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பல வெளி விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ரொம்ப மோசமாக மாறி சில மரணங்கள் நடக்கும், பல வகையான பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம், விவகாரத்துகள் ஏற்படலாம், என்னென்னமோ நடந்து மன அமைதியை குலைக்கவும் செய்யலாம். ஆனால் அடிப்படையில எல்லாமே நல்லதுக்கு இறைவனுடைய திருவிளையாடல் இப்ப எனக்கு புரியாது. இறைவனுடைய திருவிளையாடல் இப்ப எனக்கு புரியவே அவருடைய டிராமா பெரிய டிராமா, அது எனக்கு புரியாது. ஆனால் 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 எல்லாம் இறுதியான நன்மையிலேயே முடிவுறும் அப்படின்றத உறுதியாக நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மன அமைதியும் உள்ள சமநிலையும் கிடைக்குது தானே. கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜா அப்படின்னு நம்மள பணியோட கேட்கிறாரு இன்னைக்கு ஆசிரியர். Deep down in our hearts we know that everything is fundamentally well. Deep down in our hearts we know that everything is eventually going to be all right. We are living sober lives.
இன்னைக்கு மன தெளிவோட வாழ்றோம் தானே, ராத்திரி உட்கார்ந்து இதை படிச்சிட்டு இருக்கோம் தானே, கேட்டுட்டு இருக்கோம் தானே. ஆனா அமைதியில கொஞ்ச நேரம் எல்லா பிரச்சனைகள் இருக்கட்டும், எல்லார் வாழ்க்கையில இதை கேட்டுட்டு இருக்க அத்தனை பேர் வாழ்க்கையிலயும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்பிக்கையோட உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கோம் தானே. Deep down in our hearts, we know that everything is fundamentally well. Everything is going to be all right fundamentally. We are living sober now. இதை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. Have I achieved down inner calm? நான் ஆழ் மன அமைதியில் அடைந்து உள்ள சமநிலையை உணர்கின்றேனா? இப்ப நீ கேட்டுப்பாரு, உன்னை நீயே கேட்டுப்பாரு. எனக்குள்ளார இப்ப என்ன அழுத்திட்டு இருக்கிற மன அழுத்தம் பிரச்சனை என்ன? சப்போஸ் இப்போ உனக்குள்ள உள்ள சமநிலை இல்ல அப்படின்னு சொன்னா, ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, தியானத்துக்கு கடந்து போ. தியானத்துக்கு கடந்து போ. தியானத்துல இன்னைக்கு ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. நான் நான் என்றால் யாரு? நான் இந்த உடல் இல்ல, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மா. இந்த ஆன்மா மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை. நான் மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை. ஆன்மீக வாழ்வு என்பது நித்தியத்தை நோக்கி என்னை ஏற்றிவிடும் ஒரு ஏணி அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தியானத்துல எழுதியிருக்காங்க. இந்த கருத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. I am climbing up the ladder of life which reaches into eternity. நான் செத்தோட அவ்வளவுதான், புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, இல்லாம போயிடுறான் அப்படின்ற வாழ்க்கையை வாழல. தோழமையில ஒரு ஏணிப்படியா நான் ஏறுறேன். எதை நோக்கி ஏறுறேன்? ஆன்மீக விழிப்புணர்வு என்ற நிலையை நோக்கி ஏறுறேன். ஆன்மீக விழிப்புணர்வுன்றது எது? இறைவன் அருவமாக மறைவாக என்னுள் இருந்து என்னை இயக்குகின்றார் என்ற உண்மையை உணர்வது ஆன்மீக விழிப்புணர்வு. அப்போ எனக்குள்ளார வாழ்றது இறைவன் என்றால் அந்த இறைவனுக்கு முடிவே கிடையாதுல்ல, ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது தானே. நான் மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை. ஆன்மீக வாழ்வு என்பது நித்தியத்தை நோக்கி என்னை ஏற்றிவிடும் ஏணி என்ற கருத்து இன்றைய தியானத்துல மைய கருவாக சொல்லப்பட்டிருக்கிறது. I am climbing up the ladder of life which reaches to eternity. தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழும் வாழ்க்கை அனுபவம் இறுதியாக எங்க கொண்டு போகுது நம்மள? ஆன்மீக விழிப்புணர்வு குணக்கோளாறுகளை செம்மைப்படுத்தி ஆன்மீக விழிப்புணர்வு என்ற நிலையை அடையும் அந்த இலக்கை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகுது. இது நமக்கு நித்திய வாழ்வு என்ற இறுதி இலக்கை நோக்கி ஏறுவதற்கான ஏணி படிகளாக செயல்படுறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு படியா ஏறி போய் ஒரு படியா நம்ம ஏறி போறோம். இந்த ஏணி படிக்கட்டுகள்ல ஏறி போறப்ப எதை நோக்கி போறோம்? கடைசியாக ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்றப்ப I am climbing up the ladder of life which reaches into eternity. அதாவது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா இது பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, ராத்திரி 10:30 மணிக்கு வேற வேலை கழுது கிடையாது, இதை கேட்கறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இன்னைக்கு சிந்தனைய கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இல்ல எல்லா வாழ்க்கையும் மரணத்துல தானே முடிவடையும். மரணம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழும் அனுபவம் இறுதியாக ஆன்மீக விழிப்புணர்வு என்ற அந்த எல்லையை நோக்கி என்னை கொண்டு போகுது. ஆன்மீக விழிப்புணர்வுன்றது வேற ஒண்ணுமே கிடையாது, ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது அப்படின்ற புரிதலை நோக்கி நம்மள கொண்டு போற ஏணிப்படியில தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். A journey into faith, a journey into faith. நம்பிக்கையுடனான பயணம். இந்த பாதையை வடிவமைச்சு கொடுத்தது யாரு? பில்டபிள்யூவா நமக்கு கொடுத்தாரு? இல்ல. பில்டபிள்யூ மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இறையர் பேராற்றல் கொடுத்த வழி இது. பில்டபிள்யூ கொடுத்த வழி இல்ல. பில்டபிள்யூ அவர் கருவியாக செயல்பட்டார். சோ நான் I am climbing up the ladder of life which leads to eternity அப்படின்ற அந்த கருத்து, நம்பிக்கையுடனான அந்த கருத்து நம்மள இந்த ஏணிப்படியில ஏற வைக்குது. பாதுகாப்பான ஒரு வழியை வடிவமைச்சு நம்ம கையில கொடுத்துருக்கு.
இந்த பாதையில ஏறுறப்போ 1000 சேலஞ்சஸ் வரும். இந்த முடிச்ச உடனே ராத்திரி போய் உட்கார்ந்துட்டு வேற வேலை கழுத கிடையாது இவங்களுக்கு எல்லாம். உட்கார்ந்து என்னென்னத்தையோ பேசிட்டு அலையறாங்க அப்படின்ற ஒரு ஃபெலோஷிப்ல நம்ம இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டம் என்ற ஏணியில ஏறுறதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்களை மனிதர்கள் உங்களுக்கு உண்டாக்குவாங்க. சவால்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். இந்த சவால்களை வெல்வது, வாழ்க்கையில் சவால்களை வென்று மனசாட்சி மூலம் வெளிப்படுத்தப்படும் இறையர் பேராற்றல் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதால் நாம இந்த நித்திய வாழ்வை நோக்கி படிப்படியா முன்னேறிட்டு போறோன்ற கருத்து உனக்கு புரியுதா? ரொம்ப ஸ்லோவா அழகா கேக்குறாங்க. இதுல நீ ஒரே நாள்ல நித்தியத்தை அடையக்கூடிய அந்த ஆன்மீக விழிப்புணர்வு நீ அடைஞ்சிட போறது கிடையாது. தினசரி முன்னேற்றம், டெய்லி ப்ரோக்ரஸ், ஸ்டெப் பை ஸ்டெப், மொமெண்ட் பை மொமெண்ட், ஒவ்வொரு நாளும் ஜூலை 15 வரைக்கும் ஒரு நாளும் ஒரு படியாக எடுத்து மெல்ல மெல்ல முன்னேறிட்டு இருக்கோம். இந்த பயணத்துல என் கூட நிறைய நண்பர்கள் கூட வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அற்புதமான சிந்தனை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். இலக்கு, கோல் கிளியரா செட் பண்ணி கொடுத்துட்டாங்களா? இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். அல்டிமேட் பர்பஸ் இஸ் டு மூவ் பியாண்ட் earthly temporary causes. The ultimate purpose of life is to move beyond earthly temporary concerns and reach towards the eternal. இந்த உடம்பு நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய புத்தராக இருந்தாலும் சரிதான், இயேசுவாக இருந்தாலும் சரிதான், உடம்பு அழிஞ்சு போயிரும். கண்டிப்பாக உலகியல் சார்ந்த தற்காலிகமான கவலைகளை கடந்து ஒரு நான் இந்த நினைவுகளோட நான் செய்த நல்ல செயல்களோட நிச்சயமாக வாழ்வேன் அப்படின்ற 12வது படிக்கு ஏத்தி விடக்கூடிய ஏணியில நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இத நீ கவனத்தை குவிச்சு தியானம் பண்ணி பாரு. நாளைக்கு காலையிலே போய் சொர்க்கத்தை அடைகிற ஆன்மீக விழிப்புணர்வு நிலை அடைஞ்சு விடலாம் அப்படின்றது முடியாது. டுமாரோ மார்னிங் இன்னைக்கு கண்ணு மூடுறேன், காலையில எழும்பின உடனே நேரம் ஆன்மீக விழிப்புணர்வு நிலைக்கு டர்ன்னு ஏறி போயிடுவேன். அது நடக்காது. 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் என்ற ஏணியில படிப்படியாக ஏறித்தான் கடைசி இலக்கை நம்ம அடைய முடியும். இறையர் பேராற்றல் நான் ஏறி நிலை வாழ்வை சென்றடைய அமைத்து கொடுத்திருக்கும் அந்த ஏணி படிகள் மிக மிக பாதுகாப்பானவை. உலகம் கொடுக்குற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. மிக மிக பாதுகாப்பானவை என்று உறுதியாக நம்பி அந்த ஏணி படிகளை நான் ஏறணும். இங்க சொன்ன உடனே இன்னொருத்தன் சொல்லுவான், வேற வேலை கழுத கிடையாது, அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்துட்டு அது என்ன 24 hours a day சிந்தனை, தியானம், பிரார்த்தனை இதெல்லாம் தேவையா அவனுக்கு? தேவையில்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. உறுதியாக நம்பி ஒவ்வொரு படியாக ஏறணுமா வேண்டாமா? இறையர் பேராற்றல் பாதுகாப்பற்ற ஏணி படிகள்ல என்னை ஏற்றி விடல, ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சு என்னை ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாரு. Would God plant my feet upon an insecure ladder? 12 படிகளை நீங்க மீட்படைய செயல் திட்டம்ன்றது ஒரு ஏணிப்படி, மிக மிக பாதுகாப்பான ஒரு ஏணிப்படி. இந்த பாதுகாப்பான ஏணிப்படியில ஏற போறியா? இல்ல ஏறாம 1வது படியிலே கீழே நின்னுகிட்டு உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்க போறியா? ஏன்னா நீ கதை பேசிட்டே உட்கார்ந்துருந்தேன்னா நீயும் மேல தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம உட்கார்ந்துட்டு இருக்க போற. நீதான் முதல்ல இந்த படியில ஏறணும். ஏறு. இறைவன் உன்னைய உன்னுடைய பாதங்களை சும்மா சாதாரண வீக்கான படிக்கல ஏற சொல்லல. இது 100% நம்பிக்கையின் அடிப்படையில செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். ஏனெனில் இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் காட்டும் ஏணிப்படியின் பாதுகாப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒன்று. The supports of the ladder may be out of sight, hidden in secret places, but if God had asked me to step up and go on firmly, then surely the good orderly direction of God has secured my ladder. இந்த ஏணிய பாதுகாப்பா அமைச்சிட்டு வச்சுக்கிறது கடவுளுடைய இது. ஏணியில நம்பிக்கையுடன் நான் ஏற வேண்டும். ஆண்டவா, நம்பிக்கையோட ஏறக்கூடிய சக்தி எனக்கு கொடு. Faith gives the strength to climb steadily in this ladder of life. நம்பிக்கை இல்லாம ஏற முடியாது.
லேடர்ன்றது 12 ஸ்டெப் ரெக்கவரி ப்ரோக்ராம், 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். இந்த திட்டத்துல நம்பிக்கை இல்லாம ஏறவே முடியாது. நான் ஏஏ தோழமையில இங்க வந்து பண்றதே இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின்றதுல லேடர்ல ஏறி மரணத்தை கடந்த ஒரு நிலையான வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு வரணும். இறைவன் இந்த ஏணியில ஏறும்போது இறைவன் வடிச்சு வச்சிருக்க வடிவமைச்சு வச்சிருக்க ஏணியில ஏறும்போது அவர் ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு உறுதியாக நம்பி நான் ஏறணும். I should leave the security to the good orderly direction of God and trust His security. He will not fail me at all. தொடர்ந்து ஏனில ஏறி நிலை வாழ்வை நோக்கி முன்னேற தேவைப்படும் ஆற்றலை இறையர் பேராற்றல் எனக்கு இயற்கையாக எனக்கு அளிப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு ஏறு. Good orderly direction of God is always there to give me all the power I need to climb, keep on climbing. கடவுளுடைய அந்த ஆற்றலை நீ கேட்டு பெறாம இந்த ஏனில ஏறவே முடியாது. சிந்தனையை தொடர்ந்து தியானத்தை தொடர்ந்து பிரார்த்தனைக்கு வர்றாங்க. I pray that I may climb the ladder of life without fear. பயமின்றி வாழ்க்கையின் ஏணிப்படிகளில் ஏற வேண்டும் என ஆண்டவா உன்னை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may progress steadily through the rest of my life with faith and confidence. நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் விடாமல் தொடர்ந்து இந்த ஏணிப்படிகளில் ஏறும் பயணத்தை முன்னேறி செல்ல வேண்டும் என ஆண்டவா உண்மை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிரேயரோட இன்னைக்கு சிந்தனையை முடிச்சுட்டாங்க. குயிக்கா ஒரு 2 நிமிஷத்துல இந்த நம்ம சிந்தனையை தொகுத்து பார்ப்போம். நான் மனம் குடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல எப்பவுமே குழப்பமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் செரினிட்டி இல்லவே இல்லை. After we got sobered up through the AA program, we gradually began to get a feeling of peace of mind and serenity, which we thought were never possible. serenity ஆச்சும், மண்ணாங்கட்டி ஆச்சும், மன அமைதி ஆச்சும், சோபர் ஆச்சு, இதெல்லாம் எங்க கிடைக்கும்? நம்பிக்கையே கிடையாது. ஆனா இந்த நம்பிக்கை எப்போ வருது? all is fundamentally well அப்படின்ற ஃபீலிங்ல வருது. The peace of mind and serenity is based on the feeling that all is fundamentally well. All is well, all is well, all is well. இந்த ஃபீலிங்ல தான் வருது. எல்லாம் இறுதி நன்மைக்கே என்ற அந்த ஃபீலிங்ல இருந்துதான் வருது. இது எப்படி வருது? அடிப்படை பாதுகாப்பு உணர்வு மனதின் அடி ஆழத்திலிருந்து உருவாகக்கூடிய தவிர வெளியே இருந்து வர்றது கிடையவே கிடையாது. உனக்கு உள்ளார இருந்து வரணும். ஆழ் மன அமைதி என்பது உடல் மன சுக நிலையில இருந்து முற்றிலும் வேறுபட்டது. சுக உணர்வு, சுகமா இருக்கணும்ன்ற உணர்வு, போதை எல்லாம் தற்காலிகமானது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். ஆனா ஆழ்மன அமைதி என்பது நிறைவான மனம் உடையவர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒண்ணு. உணர்வு தற்காலிகமானது, மன அமைதி உள்ள சமநிலையும் நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது எப்படி கிடைக்கும்? உண்மையை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வதால் உருவாகும் உணர்வுதான் மன அமைதியாகும். அனைத்தும் நன்மைக்கே நிகழ்கின்றன என்ற உண்மையை உணர்வதால் உருவாகும் ஆழ்மன அமைதியை அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக நான் எந்த சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். பயத்தால, கோபத்தால, பொறாமையால, சந்தேகத்தால, காமத்தால ரியாக்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். I'll be able to live in the present. நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிப்பேன். நிகழ்காலத்துல மைண்ட்ஃபுல் நிகழ்வரி நிலையிலையும் தியான தன்மையிலையும் வாழ்வது நிலைச்சிருக்க ஆரம்பிக்கும். I will be able to separate the surface from the substance. புற நிகழ்வுகளையும் ஆழ் மனதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு கிடைக்கும். I will be wearing the world as a loose garment. சாதாரணமாக டைட்டா உட்காந்து எப்பவுமே டென்ஷன்லயே இருக்க மாட்டேன். லைஃப் லூஸா இருக்கு, நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சுற்றியுள்ள உலகம் அமைதியற்றாக இருக்கும் போதும் அமைதியான மனது எதனால கிடைக்குது? எல்லாம் இறுதியான நன்மைக்கு என்ற மனநிலையால கிடைக்கக்கூடிய ஒன்று. Peace of mind is based on the feeling that all is fundamentally well. That does not mean that all is well in the surface level of things. All is well னு சொல்றப்ப சர்ஃபேஸ்ல எல்லாமே நடக்கும், நமக்கு துன்பமே வராதுன்னா அப்படின்னு கிடையாது. துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்து மத்தியிலையும் நீ மன அமைதியோட இருக்க கத்துப்ப. எல்லாம் இறுதியில் நன்மைக்கே முடிவரும் என்ற உறுதியான நம்பிக்கையில் கிடைப்பதுதான் ஆழ்மன அமைதி. வெளிமட்டத்துல எல்லாத்தையும் நன்மையாக வச்சுக்கிட்டது மாதிரி நடிக்கிறதால உனக்கு மன அமைதி கிடைக்கவே கிடைக்காது. நடிக்கிற வேலையை விட்டுரு. உண்மையிலே நம்பு. உண்மையிலே எல்லாம் நல்லதுதான் நடக்குது.
have I achieved deep down this inner calm? இந்த ஆழ்மன அமைதியை நான் பெற்றுக்கொண்டு விட்டேனா? பெற்றுக்கொள்ளலை என்றால் தியானத்தை கடந்து போ. தியானம் ரொம்ப ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது. இந்த கருத்தை எவ்வளவு நேரம் தியானிச்சாலும் சரிதான். நான் மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை. இதான் இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரி. நான் மரணத்தில் முடிவடையும் தற்காலிகமான வாழ்க்கையை வாழவில்லை. ஆன்மீக வாழ்வு என்பது நித்தியத்தை நோக்கி என்னை ஏற்றிவிடும் ஏணி என்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையுடைய மைய கருவாக இருக்கிறது. இன்னைக்கு தியானத்துடைய மைய கரு. ஐ am climbing up the ladder of life which reaches into eternity. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்பை செயல்படுத்தி வாழ்க்கையாக வாழும் வாழ்க்கை அனுபவம் இறுதியாக ஆன்மீக விழிப்புணர்வு என்ற நிலைய எப்படி அடையிறோம்? குணக்கோளாறுகளை செம்மைப்படுத்துவதால கிடைக்கப்படக்கூடிய அந்த நிலையை அடையிறோம். அந்த நிலை அதுதான் இறுதி இலக்கு. நமக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். இது ஒரு ஏணி படிக்கட்டுல ஏறுறது மாதிரி. இட்ஸ் a journey of faith. நம்பிக்கையுடனான பயணம். நம்பிக்கை இல்லாம இந்த படிக்கட்டுல ஏறவே முடியாது. நிறைய சேலஞ்சஸ் வரும். ஒவ்வொருத்தனும் ஒரு அழகான பெண்ணு 2 மல்லிப்பூ வச்சுட்டு பக்கத்துல இருந்தா இந்த ஜேர்னியா அந்த ஜேர்னியான்னா எனக்கு இந்த ஜேர்னி வேண்டாம், அந்த ஜேர்னினா வேணும்னு மனசு சொல்லும். ஒரு நண்பன் உன்னைய என்ன அளவுக்கு அலக்கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். டேய் வாடா 2 நாள் லைஃபுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படிமா. ஏதோ ஒரு படத்துல இப்பதான் ஒரு படம் பார்த்தேன். கடைசி திருட்டு. இன்னைக்கு இந்த திருட்டை திருட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கடைசியில மாட்டிப்பான். ஆன்மீக விழிப்புணர்வு என்று நாளை காலையிலே ஆன்மீக விழிப்புணர்வு அடைய முடியாது. இஸ் a step by step progress, daily progress, moment by moment progress. Ultimate purpose is to go beyond earthly temporary concerns and reach towards eternal. உலகியல் சார்ந்த தற்காலிகமான கவலைகளை கடந்து நித்தியத்தை நோக்கி செல்வதுவே இறுதி நோக்கமாகும். இதெல்லாம் என்ன சார் ராத்திரி 10:30 மணிக்கு பேசுற பேச்சா? வேற எத்தனை நேரத்துல பேசுறது? இப்பதானே நமக்கு இந்த 24 hours டே படிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நாளை காலையில ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்சிரும்னு நினைக்காத. படிப்படியா முன்னேறி பாரு. அழகான உறுதியான 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் அப்படின்ற ஏணிய ஆண்டவர் உனக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு. பாதுகாப்பான இது 100% நம்பிக்கையோட அடிப்படையில ஏறு. ஏணியில நம்பிக்கையோட நான் ஏற வேண்டும். அந்த நம்பிக்கையோட ஏறக்கூடிய ஆற்றலை சக்தியை எனக்கு அளித்திரணும் அப்படின்னு கேட்டு ஏறு. Faith gives me the strength to climb steadily in the ladder of life. நம்பிக்கை தான் உனக்கு அந்த ஆற்றல் அந்த சக்தியை கொடுக்கும். இந்த ஏணியில ஏறுறப்ப நீ யார் கையை பிடிச்சிட்டு ஏறுற? எந்த ஸ்பான்சர் கையையும் பிடிச்சிட்டு ஏறல. யார் கையை பிடிச்சிட்டு ஏறுற? உன்னை படைச்சவருடைய கையை பிடிச்சிட்டு ஏறுற. அவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. தொடர்ந்து ஏணியில ஏறி நிலை வாழ்வை நோக்கி முன்னேற தேவைப்படும் ஆற்றலை கடவுள் நிச்சயமாக உனக்கு அளிப்பார். Good orderly direction of God is always there to give me all the power I need to keep on climbing. அது தொடர்ந்து பிரேயர்ல சொல்லி முடிச்சுக்கிறோம். I pray that I may climb the ladder of life without fear. பயமின்றி வாழ்க்கையின் ஏணிப்படிகளில் ஏற வேண்டும் என ஆண்டவரை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may progress steadily through the rest of my life with faith and confidence. நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் விடாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என ஆண்டவரை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன் என்ற பெயரோட இன்னைக்கு சிந்தனை முடிவடைந்திருக்கிறது. இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் வணங்கி பணிவோட நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச்.